இந்த காரணத்தால தான் நீங்க இன்னும் பணக்காரனாக ஆகாம இருக்கிறீங்களா? Audio Jungle. Audio Jungle. இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் பணத்தை பற்றி நமக்கு சொல்லவே இல்லை. Audio Jungle. Audio Jungle. Today, money is not going to be the same tomorrow. Audio Jungle. Audio Jungle. நம்ம நாட்டில் இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள் என்னதான் அவங்களோட திறமையும் உழைப்பையும் நேரத்தையும் அவங்க செலவு செஞ்சாலும் அவங்களோட வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களால கொண்டு செல்ல முடியலைங்க. அவங்களோட மாத சம்பளம் 50,000 70,000 ஏன் 1,00,000 ரூபா கூட சம்பாதிக்கட்டுமே, அவங்களால அடுத்த கட்டத்துக்கு அவங்க வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியல. அப்படி அவங்க சம்பாதிக்கிற மொத்த பணமும் அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கே வந்து சரியாக போயிடுது. ஏன்? why I am not getting rich? ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குங்க, ரிச் கெட்டிங் ரிச்சர், புவர் கெட்டிங் poorer. இது சொல்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு வைக்கிற காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இம்பேலன்ஸ் பிட்வீன் த பீப்புள், அப்புறம் வந்து அதர் சோஷியல் ப்ராப்ளம், கரப்ஷன்ஸ், இதுதான் முன்னாடி வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம், நான் வந்து ஒத்துக்கிறேன். பட் இதுதான் ப்ரைமரி ப்ராப்ளமா? இந்த காரணத்தால் தான் நீங்கள் இன்னும் பணக்காரனாக ஆகாமல் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக எனக்கு இதை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குங்க. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டுறேங்க. உங்களுக்கு எத்தனை வழியிலேருந்து வருமானம் வருது? இந்த கேள்வியை என்னைக்காச்சும் உங்களை நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை வழியிலேருந்து வருமானம் வருது? ஏன்னா இந்த கேள்வி தான் அடிப்படையான விஷயம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்றதுக்கு. இந்த கேள்வி தான் உங்களை வந்து பணக்காரனாக ஆக்கும். அஃப்கோர்ஸ் இந்த கேள்வி கேட்கறதால மட்டுமே நீங்கள் பணக்காரனாக ஆக மாட்டீங்க. இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் தேடி போகிறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்து செல்லுவீங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் பல புதிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். மணி ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம வாழ்க்கையில் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் பணம். இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் பணத்தை பற்றி நமக்கு சொல்லவே இல்லை. ஒரு பணம் வந்து எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், ஒரு பணத்தை எப்படி மல்டிபிள் பண்ணணுன்ற விஷயத்தெல்லாம் வந்து நமக்கு சொல்லவே இல்லை. அதனாலவே என்னவோ நம்மளுக்கு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு பின்னாடியும் பர்சனல் லோன் பின்னாடியும் நம்ம வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு கார் லோனோ ஒரு ஹோம் லோனோ எடுக்கிறப்ப எனக்கு மாத தவணை எவ்வளோ வரும்ன்றதை நம்ம கேட்குறோமே தவிர வட்டியோட எவ்வளோ கட்ட போகிறோன்றது என்றைக்காச்சும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோமா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோம் லோன் எடுக்கிறீங்க, ஒரு 20 வருஷத்தில் அந்த ஹோம் லோன் நீங்கள் திருப்பி கட்டுறீங்கன்னா எவ்வளோ வட்டி நீங்கள் கட்ட போகிறீங்கன்றதை கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா என்றைக்காச்சும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மேலே ஐக்கானில் நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் தேவைப்படும், எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னென்னா பணம் இருந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த பணம் எப்படி நமக்கு வரும்? சேவ் பண்ணுறது மூலமாக தான் வரும். கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கணும். ஏன்னா கடன் வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு வர ரிட்டர்ன்ஸை விட அவருக்கு நம்ம வட்டி கட்டுறது தான் அதிகமாக இருக்கும். ஸோ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு பேட் ஐடியா. நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டே வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கேள்விக்கு எழுப்பலாம், நீங்கள் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணலான்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாங்க. அதுக்கான பதில் வந்து நான் ஆல்ரெடி ஹவு டு இன்வெஸ்ட் இன் பென்னி ஸ்டாக்ன்ற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1000 ரூபீஸில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு பணம் இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டேன், எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகையில் இருக்குங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான விஷயம் எதுனா ரியல் எஸ்டேட்.
ஒரு வீடு கட்டி வாடகை விட்டுடலாம், ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டி நம்ம வாடகை விட்டுடலாம். பட் ஆனால் அதுக்கு பணம் ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும். ஸோ நமக்கு அப்போ ஆல்டர்னேட் சோர்ஸ் எது இருக்குன்னா நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட், ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் அதிகம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்லேயும் ரிஸ்க் அதிகம். ஸோ பொதுவாக வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்னால் நமக்கு தெரிஞ்சு இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க பேசக்கூடிய அதிகமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி, ட்ரேடிங்கை பற்றி அதிகமாக பேசுகிறவங்க தான் அதிகம். ஸோ ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்குது. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் என்ன மாதிரி மார்க்கெட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேஃபாக உங்கள் பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு கொஞ்சம் ரிட்டர்ன் வந்தால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எஃப்டியில் போடலாம். எஃப்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ரிட்டர்ன் மற்ற அசட்டை கம்பேர் பண்ணுறப்ப ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பண்ணால் பாண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நாமினல் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக கிடைக்கும். 8%, 8.5% அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாண்டுன்னு நம்ம சொல்கிறப்ப இதில் 2 விதமாக இருக்குது. கடன் பத்திரம், ஒன்று வந்து கம்பெனிகள் வழங்கக்கூடிய கடன் பத்திரம், இன்னொன்று வந்து கவர்மெண்ட்ஸ் வழங்கக்கூடிய கடன் பத்திரங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து கிரெடிபிலிட்டி வந்து நம்ம வந்து செக் பண்ணணுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2 கவர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டும் பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் இப்போ பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் எந்த பாண்ட் வந்து அதிக பேர் வாங்குவான்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து இந்தியன் பாண்டு. நான் இந்தியன்றதால சொல்ல, நான் ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட்டில் வரேன். எதனாலனா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை விட இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதோட கிரெடிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்பகத்தன்மை. ஸோ அதனால் நிறைய இன்வெஸ்டர் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் கார்ப்பரேட் பாண்ட்ஸும். ஸோ கார்ப்பரேட் பாண்ட்ஸ் நீங்கள் போகிறப்போ ஒரு உதாரணம், ஒரு இன்ஃபோசிஸோ டிசிஎஸோ ஒரு கார்ப்பரேட் பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சின்ன ஒரு கம்பெனி பண்ணுறப்ப நம்பகத்தன்மை ஒரு பெரிய கம்பெனி மேலே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பாண்ட் மார்க்கெட் போகிறப்ப நீங்கள் அந்த கிரெடிபிலிட்டி வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் ரன் பண்ணுவார். எல்லாருக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அதில் வர ரிட்டர்ன்ஸை வந்து எல்லா இன்வெஸ்டருக்கும் பிரித்து கொடுக்குறது தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்ட். இதோட ரிட்டர்ன் வந்து பாண்டை விட அதிகமாக இருக்கும், ஈக்விட்டி மார்க்கெட்டை விட கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் ரிஸ்க்குன்றது இப்போ ஒரு அசட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்குது, அதோட ரிட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ரிஸ்க் வந்து டிஃபர் ஆகும். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் இப்போ நான் டேரெக்டாக எனக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, நான் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட அதிகமாக உங்களால் எடுக்க முடியும். அதே நேரத்தில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட் நீங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பேசிக் நாலேஜ் மட்டும் இல்லை, அதை தாண்டி சில நாலேஜும் உங்களுக்கு வந்து தேவைப்படும். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டை தவிர்த்து அடுத்தது நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம்னா கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது. கமாடிட்டி மார்க்கெட்னா கோல்டு, சில்வர், ஸோ மற்ற எசென்ஷியல் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் அதில் கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஃபெமிலியராக வந்து ப்ரீஷியஸ் மெட்டல் கோல்டு அண்ட் சில்வரில் தான் வந்து எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்குது. இது ஒவ்வொருத்துக்கும் ரிஸ்க் இருக்குது, அதுக்கேற்ற வந்து ரிட்டர்னும் இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னை வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரி செக்மெண்ட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்றது ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஏன் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்ததுன்னா, ஸோ இந்த சார்ட் பாருங்களேன். இது ஓவர் த பீரியட் ஆஃப் லாஸ்ட் 22 இயர்ஸ், அதாவது நம்ம ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷனுக்கு நம்மளோட 1991 இருந்து இப்போ 2020 வரைக்கும் நீங்கள் சென்செக்ஸோட மூவ்மெண்ட் பாருங்களேன். ஸோ அதோட இயர் ஆன் இயர் க்ரோத், அதாவது ரிட்டர்ன் வந்து எவ்வளோ இருக்குன்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.3% இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நிஃப்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 12.3% வந்து இயர் ஆன் இயர் ரிட்டர்ன் லாஸ்ட் 28 இயர்ஸ். இப்போ நீங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமர்ஜிங் மார்க்கெட் இன் த வேர்ல்டு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான். ஈவன் அதாவது தான் கொரோனா டைம்லேயும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஜியோ பாலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது வென் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் டியூரிங் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன்றதை உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கோல்டோட சார்ட்டையும் பார்த்துருங்க. இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், அதுவும் குறிப்பாக இந்த 2019 பார்த்தீங்கன்னா கோல்டும் சில்வரும் 20% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2019 எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆச்சு. ஸோ அதோட அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
கமாடிட்டி மார்க்கெட் வந்து எமர்ஜ் ஆச்சு. எப்பவுமே வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்டரோட கான்ஃபிடென்ட் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க புல் பண்ணி கமாடிட்டி மார்க்கெட் கோல்டு அண்ட் சில்வரில் தான் பண்ணுவாங்க. அதனால தான் கோல்டு அண்ட் சில்வரோட வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகினே வந்து போகும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை புல் பண்ணி ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து இது ஒரு சைக்கிள் மாதிரி வந்து இது ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் இந்த 2019 கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா 20% அபவ்ல இருக்குது. ஸோ காமனாக சொல்லணும்னா 2020 அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பிகாஸ் ஏன்னா இன்னும் உலகம் வந்து இந்த பேண்டமிக்ல வந்து வெளியே வரலை. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் சரியில்லைனா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷியஸ் மெட்டல் வந்து கோல்டு அண்ட் சில்வர். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், when come to money நீங்கள் எதை ஞாபகம் வச்சுருக்கணும்னா டுடே மணி இஸ் நாட் கோயிங் டு பி த சேம் டுமாரோ. அதாவது இன்றைக்கி இருக்கிற 10 ரூபா அதே மதிப்பு அடுத்த 10 வருஷம் கழிச்சு அந்த 10 ரூபா கிடையாது. இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கேல்குலேட்டாக மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். பல பேர் இதை பற்றி ஐடியாவே கிடையாது, பல காமன் பீப்புளுக்கு. ஏன்னா வந்து நான் பேசிக்காகவே சொல்லிட்டேன், நான் முன்னாடியே சொன்னேன், எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனும் இதை பற்றி நமக்கு வந்து சொல்லி கொடுக்கல. இது வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு 6th to 10th கிரேடுக்குள்ளே இருக்கிறப்பே இதை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் பாட புத்தகத்தில் இருக்கோம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இப்போ நம்ம கான்செப்டுக்கு வரலாம். இதை பற்றி நம்ம ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு 10,000 இருக்குது. இந்த 10,000 10 வருஷம் கழிச்சு அதே 10,000 மதிப்பு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ அந்த மதிப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற 20,000 ரூபாய் இன்றைக்கி அதோட மதிப்பு எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃப்யூச்சர் மணியை ப்ரெசன்ட் மணியாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த மெத்தடை உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த ஒரு 2 விஷயம் உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து கால்குலேட்டிவாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்கள் கடன் கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு திருப்பி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா 5 வருஷம் கழிச்சு அந்த 20,000 ரூபாய்க்கு வந்து அதே மதிப்பு இருக்காது, கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறப்ப அதை நீங்கள் கொஞ்சம் டேலி வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது, இப்போ கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ அதோட வேல்யூவை இன்றைக்கி டுடே வேல்யூவில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ மணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ரெசென்ட் வேல்யூ அண்ட் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட இன்ஃபர்மேஷனையும் அந்த லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான்லேயும் தரேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு புதுவிதமான தாட் வந்து வரும் பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரியல் லைஃப்பில் ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஃபியூச்சர் வேல்யூ இந்த ப்ரெசன்ட் வேல்யூ தெரிஞ்சுன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சேலரி நெகோசியேஷன் நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த சேலரி நீங்கள் கேட்டாலும் அடுத்த 2 வருஷத்துக்கு அது வந்து ஒன்றும் பெரிய மாறுதலாக இருக்க போகுது. ஸோ அடுத்த 2-3 வருஷத்துக்கு நீங்கள் அதே சேலரி தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபியூச்சர் வேல்யூ 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி நீங்கள் உங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே உங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ மணி கான்செப்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் when come to இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இஃப் யூ வாண்ட் டு பிகம் ரிச். இது நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பல புதிய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல வந்தது இந்த வீடியோ மூலமாக. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப பேசிக்கான விஷயம், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதேமாதிரி நிறைய பேர் இதை மறந்த விஷயமும் கூட. ஸோ எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மணியை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஹோம் லோனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு செப்பரேட் வீடியோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஒருவேளை எனக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை, டிமேட் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லிங்க் மூலமாக போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஆன்லைன்லேயே வித்தின் 1 டேல கூட நீங்கள் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுறது வந்து அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் தான். லாஸ்ட் 12 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு எதில் ஃப்ளெக்சிபிளோ அதில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ நான் எதை பற்றி போடலான்னு இருக்கேன்னா, ஸோ ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, என்ன மாதிரி அப்ரோச் எடுக்கணுன்றதை நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது, ரொம்ப பயனுள்ளதாக நீங்கள் கருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுங்க. என்னென்னா இதில் இருக்கிற ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள அந்த ஒரு கேள்வியை வந்து எழுப்பும்.
ஒய் ஐ எம் நாட் கெட்டிங் ரிச், நான் எவ்வளோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். இந்த 2 கேள்வி உங்களுக்குள்ளே வந்ததுனாவே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை குறுகிய காலத்தில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றுடலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து டூ லேட்டுன்னு நினச்சாலும் உங்கள் பசங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம பண்ண தப்பு நம்ம பசங்க பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு வீடியோவில் திரும்பவும் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவகுருநாதன்.